கொல்கத்தால உள்ள ஸ்டேடியத்தை அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க மெஸ்ஸியோட ரசிகர்கள். என்ன மேட்டர்ன்றத தெளிவா சொல்றேன். மெஸ்ஸி பிரபல ஃபுட்பால் பிளேயர் லியோனல் மெஸ்ஸி இருக்காப்ல, அவரோட கோட் இந்தியா டூர் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்தியால. இந்த கோட் இந்தியா டூரை அடிச்சு கொல்கொல்னு குழப்பிட்டாங்க கொல்கத்தா மெஸ்ஸி ரசிகர்கள். அங்க உள்ள சேரு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. எதனால அவங்களுக்கு இவ்வளவு கோவம், எதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க அப்படின்றத இப்ப வர கிடைச்ச தகவலை வச்சு சொல்றேன். அது இன்னைக்கு டிசம்பர் 13ஆம் தேதி கோட் இந்தியா டூர் 2025 சொல்லிட்டு மெஸ்ஸி இங்க வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. சரி, வந்துட்டாப்ல. அவரோட உருவச்சிலை பாத்தீங்கன்னா 70 அடி உருவச்சிலை கொல்கத்தால இன்னைக்கு திறக்கப்பட்டது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஈவென்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கொல்கத்தால உள்ள சால்ட் லேக் மைதானத்துல. அந்த ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா மெஸ்ஸி கலந்துக்குவாரு. அதுக்கு டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1000 இருந்து 25,000 30,000 வரை. நேத்தே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஹைதராபாத்ல அவரோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வரை வந்து சார்ஜ் பண்றாங்க. அதுவும் வந்து 100 பேரோட மட்டும். செல்ஃபி எடுக்கிறத தாண்டி அங்க போய் பாக்குறதுக்கும் டிக்கெட் ரேட் வந்து 1000 இருந்து 30,000 ரூபாய். சரி, இவரெல்லாம் நம்ம எப்பவுமே பார்க்க முடியாது, இந்தியாவுக்கு ஒரு தடவை தான் வர்றாப்ல, இப்பவே பார்த்துருவோம், அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப வெறித்தனமான மெஸ்ஸி ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து காசு போனாலும் பரவாயில்லன்னு டிக்கெட்டை போட்டு அங்க போய் ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்க்க போனாங்க. மெஸ்ஸி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே இருந்துட்டு கிளம்பி. இதுல முக்காவாசி ரசிகர்கள் கடும் கோவத்துக்கு ஆளாகிறாங்க. அதாவது எல்லாருமே கோவப்பட்டிருப்பாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்ப வெறியாயிட்டாங்க. அவங்க இந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து சேர் எல்லாம் புடிங்கி எரிஞ்சு ஒட்டச்சு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாங்க. முழுக்க காரணம் ஒருத்தவர் வந்து வெளிநாட்டுல இருந்து கூட்டு வராங்க. இந்த ஈவெண்ட்டை வந்து முட்டாத்தனமா இப்படி பிளான் பண்ணதுதான் காரணம் சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தில தான் சொல்றாப்ல, ஆனா நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜியை பாத்தீங்கன்னா ரசிகர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. லியோனல் மெஸ்ஸி சீக்கிரமா அந்த ஸ்டேடியத்தை விட்டு கிளம்புனதுக்காகவும் இந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டு குழு பண்ண தவறுக்காகவும் மன்னிப்பு கேட்டுட்டு முறையா இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்ற விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிருக்காங்க. ஒருவேளை நடவடிக்கை எடுத்து டிக்கெட் போட்டவனுக்கு பூரா பாதி அமௌண்டாவது ரீஃபண்ட் பண்ணா கூட பரவாயில்ல, இல்லைனா खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया.